ஒரு அழகான காட்டில் ஒரு மரத்தில் ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த காகம் தன் முட்டைகளை பாதுகாப்பாக அடைகாத்து ஆவலாக தன் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சுகளுக்காக காத்து கொண்டிருந்தது. அந்த காகம் கூடு கட்டி வாழ்ந்த அந்த மரத்தின் கீழுள்ள துளையில் ஒரு மோசமான நாகமும் வாழ்ந்து வந்தது. அந்த நாகம் என்றைக்காவது ஒரு நாள் அந்த காகத்தின் முட்டைகளை சாப்பிட எண்ணியது. நாகம் காகத்தின் கூட்டில் சென்று முட்டைகளை சாப்பிட்டது. காகமும் முடிந்தவரை போராடியது, ஆனால் முடியவில்லை. காகம் முட்டைகளை இழந்த சோகத்தில் வருத்தமடைந்தது. ஆனால் அந்த காகம் சோர்வடையவில்லை. அது அந்த நாகத்திற்கு தக்க பாடம் புகட்ட எண்ணியது. அந்த காகம் பறந்து சென்றது. அது அந்த நாட்டின் இளவரசி தனது விலை உயர்ந்த நகைகளை கலட்டி வைத்துவிட்டு நீச்சல் குளத்தில் நீராடி கொண்டிருந்தாள். அதை அந்த காகம் பார்த்தது. அந்த விலை உயர்ந்த நகைகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு பறந்தது. காகம் திருடுவதை பார்த்த அந்த இளவரசி கூச்சலிட்டாள். அந்த சத்தம் கேட்டு அருகில் இருந்த காவலர்கள் காகத்தை விரட்டினர். ஆனால் அந்த காகம் நேராக பறந்து வந்து அதன் எதிரியான நாகத்தின் பொந்தில் போட்டது. அதை பார்த்த காவலர்கள் நகையை மீட்க நாகத்தின் பொந்தை உடைத்து நகையை தேடினர். உள்ளிருந்த நாகம் வெளியில் வந்து காவலர்கள் தன்னை தான் தாக்குகிறார்கள் என்று எண்ணி சீறியது. ஆனால் காவலர்கள் நாகத்தை கொன்றனர். நாகம் இறந்துவிட்டது. அதை பார்த்து காகம் நிம்மதி அடைந்தது. காகம் அடுத்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்து தனது அடுத்த வாரிசுகளை வளர்க்க ஆரம்பித்து, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், நாம் பிறர்க்கு தீங்கிழைத்தால் அந்த நாகத்தை போன்று நாமும் அழிவை சந்திக்க நேரிடும். எனவே யாருக்கும் நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருந்தால் நமக்கும் நன்மை வந்து சேரும்.